நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கும்பம் ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி பலன் காணலாம். அக்டோபர் மாதம் 20/10/2026 அன்று கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு குருபகவான் அதிசாரமாக முன்னோக்கி சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 13/2/2027 அன்று குருபகவான் வக்கரகதியில் மீண்டும் கடகம் ராசிக்கு பின்னோக்கி வருகிறார். 22/12/2026 அன்று சிம்மம் ராசியில் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார். கும்பம் ராசி என்பதற்கு ஒரு 120 நாட்கள் 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திலே குடும்ப வாக்குஸ்தானாதிபதி கும்பராசிக்கு லாபாதிபதியான குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்வை செய்வார். கும்பம் ராசி என்பதற்கு குரு பலன் வருகிறது. கோச்சாரத்தில் குரு பலன் வரும்போது தான் நாம் கும்பிடக்கூடிய சாமி, நாம் கும்பிடக்கூடிய தெய்வங்கள், நாம் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பலன் தரும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் தெய்வம் துணையாக நிற்கும். குருபலன் இருக்கும்போது தான் நாம் எதை தொட்டாலும் தொடங்கினாலும் காலகாலத்துக்கு அது வருமானத்தை கொடுக்கும். குருபலன் இருக்கும்போது தான் கல்யாண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். குருபலன் இருக்கும்போது தான் பெரியவர்கள் நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இப்போ குருபலன் உங்களுக்கு இல்லை. குரு 6ஆம் வீட்டில் இருக்கும்போது இன்னொரு 55 நாட்கள் பெற்றோர்களோ உங்கள் வயதில் பெரியவர்களோ பார்த்தீங்கன்னா அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி, சாபம் ஓடுற மாதிரி, பெரியவங்க கிட்ட நீங்கள் நல்ல பேர் எடுக்க முடியாது. ஏன்னா குரு 6ஆம் இடம் செல்லும்போது மாமனார் மாமியாரிடம், சொந்த பந்த உறவுகளிடம் கும்பம் ராசி என்பதற்கு ஒரு வெறுப்பு, சண்டை சச்சரவு என்பது கூடுதலாக வரும். இப்போ திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டிக்குவாங்க. ஒருத்தர் குடும்பத்தை ஒருத்தர் தரைக்குறைவாக பேசக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. உங்களுக்கு இன்னொரு 50 நாட்களுக்கு பிறகு 7ஆம் இடம் குருபகவான் வருகிறார். அப்போ உங்களுக்கு குரு பலன் வருகிறது. கும்பம் ராசி என்பதற்கு குரு பலன் வரும்போது பல கோடி ரூபா பணம் சம்பாதிக்கலாம். பல கோடி ரூபா பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வேலை அமையும், தொழில் அமையும். சிம்மம் சூரிய பகவானுடைய வீடு. அதை தனக்காரகன் குடும்பஸ்தானாதிபதி குரு அமரும்போது அரசியலில் இருப்பவர்கள், அரசு வேலை, அரசு பதவி வைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய புதிய பதவி, இலாக்கா மாற்றம், வேலை மாற்றம், அடுத்தடுத்து உங்களுக்கு பணம் வசதி வாய்ப்புகள் பெறுகிற மாதிரி சிம்ம ராசியில் குரு செல்லும் போது கும்பராசி என்பதற்கு ஏற்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி, உயர் பதவி. இப்படி 7ஆம் வீட்டில் குரு வரும்போது கும்பராசி என்பதற்கு பணத்தை பெருக்கி தரும். குடும்ப மகிழ்ச்சியை உங்களுக்கு ரெட்டிப்பாக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். இப்போ வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா குருபலன் இருக்கும்போது தான் வாங்க வாங்கன்னு மரியாதையாக கூப்பிடுவாங்க. டீ காப்பி வச்சு கொடுத்து உட்காருங்க, 2 நேரம் உட்காருங்க, பேசுங்க அப்படின்னு ஜாதகத்தை பார்த்துட்டு பொருத்தம்லாம் கரெக்டாக வருது, சரி நாளைக்கு வரேன் அப்படின்னு. திருமண வயதில் இருக்கும்போது வரன் பார்க்கும்போது குருபலன் இருந்தால் தான் இரு குடும்பங்களுக்குள் சம்மதம் வரும். குருபலன் இல்லை அப்படின்னா 1000 இடம் வரன் பார்த்தாலும் வரன் செட் ஆகாது. 7ஆவது வீட்டிலே குரு வரும்போது அடுத்த 120 நாட்கள் கும்பம் ராசி என்பதற்கு திருமண காலகட்டம். சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடத்திடுவீங்க. சிம்மம் ராசியில் குரு நின்று தனுசு ராசியை 9ஆம் பார்வையால் பரிசுகிறார். உங்களுக்கு லாபஸ்தானம் மிக பலமாகும். மூத்த உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள் உதவி செய்வாங்க. மருமகன் மருமகள் வழியில் உதவி உண்டு. வயதானவர்கள் இருக்கிறாங்க,
மருமகன் மருமகள் அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து வயதானவர்களுக்கு நல்ல சாப்பாடு போடுவாங்க, அன்பு பாசமாக பார்த்துக்குவாங்க. கும்பம் ராசிக்கு 11வது வீட்டை குரு பார்வை செய்யும்போது ரெட்டிப்பான லாபங்களை கொடுக்கும். பல கோடி ரூபா பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நல்லா மனசுல சந்தோஷம். அடிக்கடி சுபகாரியங்களுக்கு சென்று வருவீங்க. 11வது வீட்டு அதிபதி 11வது வீட்டையே பார்வை செய்யும்போது உங்களுக்கு வந்து கை கொடுத்து மேலே தூக்கி விடுறதுக்கு பல நண்பர்கள் உதவிக்கு வருவாங்க. கும்பம் ராசி என்பதற்கு 3வது வீட்டை 7ஆம் வீட்டில் நின்று குரு 3வது வீட்டை பரிசுகிறார். முயற்சிகள் வெற்றியாகும். படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா படிப்பீங்க, அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் 3வது வீட்டை குரு பார்வை செய்யும்போது புதிதாக வண்டி வாங்கலாம், புதுசாக வீடு கட்டலாம், சொத்து சார்ந்து உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றியாகும். படிப்பு சார்ந்த முயற்சிகள் வெற்றியாகும். கும்பம் ராசி எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தங்க நகை எடுக்கணும், பவுன் வாங்கணும் அப்படின்னா பவுன் எடுக்கலாம். பேர பிள்ளைகளுக்கு, மகன்களுக்கு அல்லது உங்களுக்கு கூட மொட்டை அடிக்கணும், கோயிலுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றணும் அப்படின்னா குரு பெயர்ச்சி பிறகு உங்கள் வேண்டுதல்கள் கோவிலுக்கு வந்து நிறைவேற்றி கொள்வீர்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களுடைய வேண்டுதல்கள் தெய்வம் வந்து கூடவே துணை நின்று உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கும். ஜென்ம ராசியை குரு பகவான் பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்க வந்து பெரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை விட வயது குறைவானவர்களை மதிப்பாக கூப்பிடுவீங்க, தம்பி வாங்க போங்கம்பீங்க. நீங்க வந்து இளைஞர்களாக இருந்தீங்கன்னா வயதில் பெரியவர்களை வாங்க போங்க அப்படின்னு மரியாதையாக கூப்பிடுவீங்க. குரு பலன் இருக்கும்போது தான் மரியாதை வரும். குரு பலன் இல்லை அப்படின்னா வாடா போட்டாங்கிற ஒரு சண்டைக்கு கூப்பிடுற மாதிரியான ஒரு வார்த்தை தான் வாயிலிருந்து வரும். கும்பம் ராசிக்கு 7வது வீட்டிலே குரு வரும்போது முதல் மனமாக இருந்தாலும் சரி, 2வது திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கும். பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பூரிய சொத்து பாகம் பிரித்து உங்கள் பேரில் பத்திரம் பட்டா எழுதி கொள்ளலாம். குரு 7ஆம் வீட்டில் வரும்போது சிலருக்கு வந்து அரசு பதவி, அரசு வேலை, அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் உதவி செய்வாங்க. ஏன்னா கும்பத்துக்கு வந்து 7ஆம் வீடு சிம்மராசியினுடைய வீடு. அப்போ வந்து அரசியல் சார்ந்த நன்மைகள் கும்பம் ராசி என்பவர்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் ஒரு 120 நாட்கள் ஒரு சிறப்பாக பெற போகிறீங்க. பல கோடி ரூபா பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை கும்பம் ராசி என்பவர்களுக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு நற்பலன்கள் வரப்போகிறது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.